பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. தேவன் கொடுக்கிறவர் என்றதான தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவன் கொடுக்கிறவர் என்றதான காரியங்களை தியானித்து வருகிறோம். எரேமியா 31 அதிகாரம் 14 வசனத்திலே, எரேமியா 31:14, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் அவர் அளிக்கிறத நன்மையினால நாம் திருப்தியாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு நன்மையை அளிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் நாம் ஆராதிக்கிறதான ஜோதிகனின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு நன்மையானவைகளையே அளிக்கிறவராக இருக்கிறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தினால் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு நன்மையை அளிக்கிறார். அதுவும் எப்படி அளிக்கிறார் என்றால், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினாலே திருப்தி ஆவார். அப்போ திருப்தி ஆகக்கூடிய விதத்தில் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நன்மையானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். ஆகையினால் தான் நன்மையினாலே நம்மை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 10 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரும் பெரியவராக இருக்கிறார். அவைகள் என்னை கரத்திலிருந்து ஒருவரும் பிரித்துக் கொள்ளும் பறிக்க முடியாது. அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் ஆடுகளாக பார்க்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார். ஆகையினால நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகளை ஒருவனும் ஒரு காலம் என்ற கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து, அந்த நித்திய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய கரத்துக்குள் நம்ம வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார். நம்முடைய ஆடுகளா இருக்கிறோம். நம்முடைய ஆடுகளாக மாற்றப்பட்டு விட்டோம். இயேசு அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை வாங்கி விட்டார். அப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆடு வாங்குறோம் என்று சொன்னால், ஆடு பெருசா பணம் பெருசா என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆடு பெரிதா இருந்ததோடு தான் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின ஆடை ஓனாய் பீறி போடும்படியோ, ஊர்ல இருக்கிற யாருன்னா அழுத்துட்டு போகும்படியோ ரோட்ல கட்டி வைக்க மாட்டோம், வீட்டுல வச்சு பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோம். என்னன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மை வாங்கிவிட்டார். அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி, அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக கொடுத்து, அந்த ரத்தத்தின் மூலமாக நம்மை வாங்கிவிட்டார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். நாம் நமக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஏனென்றால் தேவன் நம்மை அவருடைய ரத்தத்தினால வாங்கிவிட்டார். அவர் ரத்தத்தினால வாங்கப்பட்டதான ஆடுகளா இருக்கிறதுனாலே அவர் சொல்றாரு, அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகளை ஒருவனும் ஒரு காலம் என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் அறிந்து அவரை மையப்படுத்துவதாக இருக்கின்ற எப்பொழுதும், கர்த்தாவே உம்முடைய கரத்திலிருந்து ஒருவரும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது, எனக்கு நீ நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர், அதற்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப கர்த்தர் சொன்னதைத்தான் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய கருத்தை ஒருவர்களை பறித்துக் கொள்ள முடியாதுன்னா, கர்த்தர் சொன்னதை விசுவாசத்தான் நீங்க தேவனை மையப்படுத்தணும். கர்த்தருடைய கருத்திலிருந்து ஒருவனும் ஒரு காலம் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. அதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அடுத்தாக வாசிக்கும் போது ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை மறுத்து அந்தகாரத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபடத்தில் மறைந்திருக்கிற புதையில உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுவும் எப்படி சொல்லியிருக்கிறாரு? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபடத்தில் மறைந்திருக்கிற புதையில உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் மறைக்கப்பட்டதான எத்தனையோ காரியங்களே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். எத்தனையோ ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு தேவன் நமக்கு நம்முடைய மனக்கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையில உண்டாயிருக்கிறதான ரகசியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு
கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால் முறித்து அந்தகாரத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை உடைபடத்தில் மறைந்திருக்கிற புதையலை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னது போலவே அவர் நமக்கு செயல்படுகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி கொடுக்கிறவராக இருக்கிறதுனால தான் அந்த தேவனிடத்துல நாம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு என்ன பண்ணுவார்? எல்லா ரகசியங்களையும் எனக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என்னெல்லாம் எனக்கு தேவையோ அத்தனை ரகசியங்களையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஏசாயா 61:3 நாம் வாசிக்கிறோம். சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் சாம்பல், மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் தான். மண்ணினால் உண்டாக்கப்பட்டதான நம்மை தான் நமக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு சொல்றார், என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 14:20 நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளில் அறிவீர்கள். அப்போ இந்த சாம்பலுக்கு தான் தேவன் சிங்காரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சாம்பலுக்குள்ள தான் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த சாம்பலை தான் அவருடைய சாயலாகவே மாற்றுகிறவராக இருக்கிறார். இப்ப நம்மை மறுரூபப்படுத்துகிறவராக தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே பிரியமானவர்களே, அவர் சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படி தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறதுனால அவரை நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுமத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவராக இருக்கிற வெண்கல கதவுகளை ஒடித்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் மனதிருக்கிற பொக்கிஷனையும் ஒளிபடத்தில் மனதிருக்கிற புதையிலும் கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் கொடுக்கிறவராக இருக்கிறதுனால நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி எழுதுள்ளவர்களாகவும் உம்மை ஆராதிக்கிறவர்களாக இருப்பது எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.